Hi friends, welcome to Cook with Gauri channel. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா சூட் ஆகிற ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். இந்த தக்காளி குழம்பு நம்ம வீட்ல நார்மலா எல்லாரும் சாப்பிடுற இட்லியோட ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி குழம்பு இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக் வித் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி குழம்பு செய்யறதுக்கு நம்ம நாலு இந்த சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 4 தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10-15 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த தக்காளியை மட்டும் நல்ல பெருசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, இந்த 2 பச்சை மிளகா, அது கூட ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவல் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அது கூடவே நம்மளுக்கு இந்த கிரேவி இந்த தக்காளி குழம்பு நல்லா திக்காக வரணுன்றதுக்காக ஒரு 5-6 பல் இந்த முழு முந்திரி, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா இது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா முந்திரி போடுறோம், அதனால் அந்த திக்னஸ் கிடைக்கும். ஸோ 1 ஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். இந்த அளவுக்கு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த குழம்பு நம்ம குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது நமக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை இதோடு சேர்த்துக்கலாம்.
அதையும் இதோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் இதோடு ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்கும், கலரும் நமக்கு கொடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன், அதுக்கப்புறமா பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். அதோடைய எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த விழுதில் அதுலேயே கொஞ்சம் தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்படி நல்லா கலக்கிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இது கொதிச்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு அதையே நல்லா கலக்கி விட்டுப்போம். கலக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சவுண்டெல்லாம் அடங்கி நம்மளுடைய தக்காளி குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி குழம்பு. இதுக்கு மேலே ஒரு 2 ஃப்ரெஷ் கருவேப்பிலையை இப்படி பிச்சு இப்படி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதோட வாசனையோடு நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி குழம்பு சூடாக இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே அளவோடு நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த தக்காளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணுங்கள். குக்கு வித் கௌரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.